நம்ம எல்லாருமே ஆட்டோமொபைல் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருப்போம். ஆட்டோமொபைல் செக்டர்னு எடுத்துட்டோம்னா, எடுத்த உடனே டாடா மோட்டார்ஸ், அசோக் லைலண்ட், மாருதி, பஜாஜ், ஹீரோ இந்த மாதிரி டேரெக்டாக அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட, இந்த கம்பெனி எல்லாத்துக்கும் ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஆட்டோமொபைல் செக்டர் மாதிரி தான். அந்த மாதிரி இந்த கம்பெனிக்கு எல்லாமே ஒரு சர்வீஸையோ இல்லை ஒரு ப்ராடக்ட்டையோ கொடுக்கக்கூடிய ஒரு வெண்டர், அவங்கள பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. என்னடா அந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, மதர்சன் சுமி ஒயரிங் இந்தியா, அந்த கம்பெனியோடைய ஃபுல் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த கம்பெனி ஆக்சுவலாக என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ மார்க்கெட் ஷேர் இருக்குது, அவங்களுக்கு கடன் இருக்கா இல்லையா, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ ஆர்ஓயில் க்ரோ ஆகிட்டுருக்கு, எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்னென்ன, இது எல்லாத்தையும் சேர்த்துன ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுது. எடுத்த உடனே சும்மா நம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்காம ஆக்சுவலாக கிராஃபில் இருந்துட்டு பார்க்க போகிறோம். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன சான்சஸ் எல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மதர்சன் சுமி இந்த கம்பெனி பார்த்துருந்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் செக்டரில் இருக்கக்கூடிய இந்த ஒயரிங் பார்ட், அதாவது ட்ரக்ஸ்லேருந்து கார்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒயரிங் தேவைப்படும். பேட்டரியில் வந்துட்டு சப்ளைவை இந்த லைட்ஸுக்கும், இண்டிகேட்டர்ஸ்க்கும், கேமராஸ்க்கு, கன்சோலுக்கு, இது எல்லாத்துக்கும் பவர் சப்ளை கொண்டு வரதுக்கு, இல்லை கனெக்ஷன்ஸை கொண்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரானிக்ஸ்க்கு எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஒயரிங் பார்ட், இதை பண்ணுறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மதர்சன் சுமி. இந்த மாதிரி ஆட்டோமொபைல் செக்டரில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் இல்லை கார்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கன்வேயர் லைன் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும் ட்ரக்ஸ் எல்லாம். அந்த டைமில் வந்துட்டு லேம்ப் எடுப்பாங்க, எங்கேயும் சால்டர் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒர்க்லாம் இருக்காது. எடுத்துகிட்டு ஜஸ்ட் கனெக்டர் தான், அந்த கனெக்டர் எடுத்து கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. பேட்டரியிலேருந்து சப்ளைவா, இந்த கனெக்டர் போடு, அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டுனா ஜஸ்ட் கனெக்டர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி ஆட்டோமொபைல் செக்டருக்கு கொடுக்குறது தான் இந்த கம்பெனியோடைய மேஜர் ஒர்க். இப்போ உங்களுக்கு எங்கேருந்து வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரெவன்யூ வைஸ் பிரேக்கப் பார்க்கும்போது 99% பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஒயரிங் காம்பனன்ட்ஸை வந்துட்டு சேல் பண்ணுறது தான் கிடச்சிட்ருக்கு. அவங்களுக்கு எந்த கண்ட்ரிலேருந்துட்டு அதிகமான ஆர்டர்ஸ் கிடச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆப்வியஸாக இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. 100% வந்து இந்தியாவில் மட்டும் தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃபாரினில் மோஸ்ட்லி எங்கேயும் கிடையாது. அசட் வந்துட்டு எங்கெங்கெல்லாம், அதாவது எங்கேருந்து கம்பெனி வச்சுருக்காங்க, ஒருவேளை ஃபாரின்லேருந்து செஞ்சுட்டு வந்து இந்தியாவில் செல் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை இந்தியாவிலே எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்தியாவில் தான். இங்கே என்ன அசட்னு இருக்குது, நீங்கள் என்ன மேனுஃபேக்சரிங் பற்றி பேசுகிறேன்னு கேட்டால், அசட்ன்றது என்ன ஒன்றும் கிடையாது. மிஷினரிஸ், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ், லேண்ட்ஸு, ஃபேக்ட்ரிஸ், இதெல்லாம் தான் அசட்ஸில் வரும். அப்படி பார்க்கும்போது அவங்களோட அசட் ஃபுல்லாகவே 100% வந்து இந்தியாவில் தான் இருக்குது. மதர்சன் சுமி இந்த கம்பெனியோடைய ட்ரேடிங் ப்ரைஸ் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரூ. 70, வெறும் ரூ. 70 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 31,248 கோடி மார்க்கெட் கேபிட்டலாக இருக்குது. பிஇ ரேஷியோ வந்துட்டு 47 இருக்குது. நெக்ஸ்ட்டு சார்ட்டை பார்ப்போம். சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸில் வைப்போம். 5 இயர்ஸில் வச்சுருந்தாலும் நமக்கு 3 இயர்ஸ்க்கான டேட்டா தான் கிடைக்கும். ஏன்னா ஸ்டார்டடே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்து தான் இந்த கம்பெனியோடைய ஸ்டார்டிங் இருக்கும், அதாவது ஐபிஓவில் ஸ்டார்ட் ஆனது. இனிஷியலி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மார்ச் 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது அதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 44 இருக்குது. இப்போது என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆகஸ்ட் இப்போ வந்துட்டு அதனோட ப்ரைஸ் வந்துட்டு 72, ரூ. 70 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போது கரண்ட்டாக. இப்போது பிஇ ரேஷியோ வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலி பார்த்தோன்னா ரீசனபிளான பிஇ ரேஷியோவில் இருக்குது. என்னடா 47 இருக்குது, இதுதான் ரீசனபிளான பிஇ ரேஷியோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா, கம்பேரிசன் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அதாவது அவங்களோட காம்படிட்டரோட கம்பேரிசன் பார்த்தோன்னா நமக்கு கிளியராக புரிய வரும். அவங்களோட காம்படிட்டரை கம்பேர் பண்ணும்போது மதர்சன் சுமியோட பிஇ ரேஷியோ பார்த்துருந்தா 47 இருக்குது. அதுவே அவங்களோட காம்படிட்டர் பார்த்தோன்னா 54, 61 சொல்லிட்டு இருக்கு. மதர்சன் சுமியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துருவோம் இயர் ஆன் இயர். 2021 மார்ச் அந்த ரேட்டில் பார்த்துருந்தோன்னா இவங்க பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்துட்டு என்ன ரேஞ்சில் இருக்குன்னா 2021 வந்துட்டு 396 கோடி வந்து ப்ராஃபிட்டில் இருந்திருக்கு. அதுவே 2022 பார்த்துருந்தோன்னா 411 கோடி. அதுக்கடுத்து வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. 487 கோடியாக இருக்குது. அதுக்கப்புறமா 638 கோடியாக வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. என்னடா நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டுருக்காங்க, அப்புறம் ஏன் இதனோட ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு குறைஞ்ச மாதிரி இருக்குது, இன்னும் நல்லா க்ரோத் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, அதுக்கான காரணத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது கொஞ்சம் கிளியராக புரியும். அதுவே லாஸ்ட் 12 மந்த்ஸில் பார்க்கும்போது 664 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணக்கூடிய இன்ட்ரப்ஷன். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம சேனல் வந்துட்டு கண்டென்ட் வைஸில் க்ரோ ஆகிறதுக்கும் சரி, இல்லை குவாலிட்டி வைஸில் க்ரோ ஆகிறதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். அதுக்காக எந்த விதமான அமௌண்ட்டும் வந்துட்டு போட்டு விடுங்க, மானிட்டரி பெனிஃபிட்டும் கேட்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும்.
நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சப்ஸ்கிரைபையும் பார்த்து தான் நம்ம சேனல் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஓவர் டு த டாபிக். பண்ணக்கூடிய ப்ராஃபிட்ல வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு டிவிடெண்டாக பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 65%, 59, 55% கிட்ட வந்துட்டு டிவிடெண்டாக பே பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரில் 55% வந்து டிவிடெண்ட் பே பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கம்பெனியோடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பார்த்துருவோம். என்னங்க 79 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஜூன் மாதம் 2021. அதுவே இந்த குவார்ட்டர் ரீசன்ட் குவார்ட்டரில் பார்த்துருந்தோன்னா 149 கோடி. நல்ல க்ரோத் தானே. 79லேருந்து 149 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. லாஸ்ட் குவார்ட்டர் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 191 கோடி. அதுவே இப்போ பார்த்துருந்தா அவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு, 149 கோடியாக குறைஞ்சிருக்கு. இதனால தான் வந்துட்டு செல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டைமில் நாம் உள்ளே வந்து ஷேரை வாங்கிக்க போகிறோம். இப்போ அந்த கம்பெனியோடைய கம்பேரிசன் பார்த்துருவோம். மதர்சன்ஸ் மீ ஒயரிங் பார்த்துருந்தா நமக்கு இந்த 7th பிளேஸில் இருக்குது. இங்கே கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே பி ரேஷியோட கம்பேரிசன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இங்கே 47 இருக்குது. மார்க்கெட் கேப்பிட்டல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னு தான் 31,252 கோடி வந்து மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. மதர்சன்ஸ் மீ இந்த கம்பெனியோடைய ROCE 47.9 இருக்குது. ROE வந்துட்டு 42 இருக்குது. உண்மையாகவே ROE ROCE பார்த்துருந்தா ரொம்ப நல்ல வேல்யூவில் இருக்குது கம்பேர் டு அதர் கம்பெனிஸ். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, டெப்ட் கடன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, கடன் இருக்குது. 251 கோடி வந்து கடன் இருக்குது. அதுவே ரேஷியோவில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய அடியெல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியான வேல்யூவில் தான் இருக்குது. 0.1. கடந்த 5 வருஷத்தோட ப்ராஃபிட்டும் சேல்ஸும் காமிக்காது. ஏன்னா இந்த கம்பெனி வந்து லிஸ்டடே வந்து 3 வருஷமாக தான் இருக்கும். ப்ரொமோட்டரோட ஹோல்டிங்ஸ், இந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர் வந்துட்டு ஓன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து 61% வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காரு. EPS ஒரு ஷேர் வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 1.5 rupees வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்குது. என்ன இது ரொம்ப கம்மியாக இருக்கே. இங்கெல்லாம் பார்த்துருந்தா 51 இருக்குது, 10 இருக்குது, 9, 15, 800 ரூபாலாம் ஏர்ன் பண்ணி கொடுக்குற கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா இங்கே தான் பிரச்சனையே இருக்குது. அப்படியே அந்த கம்பெனியோடைய ஷேர் ப்ரைஸை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஒவ்வொரு கம்பெனி என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, மதர்சன் சுமி என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இது 70 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது, 1 ரூபா ஏர்ன் பண்ணி கொடுக்குது. இங்கே 32,800 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது, 800 ரூபா ஏர்ன் பண்ணி கொடுத்துட்ருக்கு. அதை கம்பேர் பண்ணி பார்க்குறதா இந்த பி ரேஷியோ. எந்த அளவுக்கு பி ரேஷியோ கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கம்பெனி வந்துட்டு ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுத்துட்ருக்குன்னு அர்த்தம். ஃபேஸ் வேல்யூ பார்த்துருந்தோம்னா இது 1 இருக்குது. இந்த கம்பெனிஸ் எல்லாம் 10 to அந்த ரேஞ்சுக்கிட்ட இருக்குது. அதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. கம்பெனியோடைய ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்துருந்தா இது 1 இருக்குது, பேலன்ஸ் இருக்கிறதுலாம் 10, 1 அந்த மாதிரி மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, 18 மடங்கு அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா ஆமாம், 18 மடங்கு அதிகம் தான். ரொம்ப அதிகமான வேல்யூ தான். புக் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்துட்டு ஒரு நெகட்டிவாக தான் கன்சிடர் பண்ணணும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் செக் பண்ணி பார்த்துடலாம். யாரெல்லாம் இந்த கம்பெனியில் எவ்வளோ ஷேர்ஸ் வந்துட்டு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கம்பெனியோட ஓனர்கிட்ட வந்துட்டு 61% இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் போடுவோம்ல நம்ம, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் கிட்ட வந்து 14% வந்து ஷேர்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கிட்ட பார்த்தோம்னா நமக்கு 1.8% வந்து இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பார்த்தோம்னா 10.8% வந்து அவங்க ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சாதாரண மக்கள் அதாவது நம்மக்கிட்ட வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா 11.3% வந்து பப்ளிக் கிட்ட இருக்குது. ப்ரொமோட்டர் பார்த்துருந்தா அவரோட ஸ்டேக்கில் எந்த பெரிய மூவும் பண்ண கிடையாது, அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி பப்ளிக் கிட்டேயும் இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஹிஸ்டாரிக்கலி பார்க்கணும் அப்படின்னா நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ஃபைனலாக இந்த கம்பெனியில் வந்து நீ இன்வெஸ்ட் பண்ணுவியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இந்த கம்பெனியோடைய வேல்யூவேஷன் நல்லா தான் இருக்குது. இதனோட ஷேர் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆக நான் கண்டிப்பாக என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிட்டே இருக்க போகிறேன். என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இந்த ஷேர் வந்துட்டு இது வரைக்கும் நான் ஆட் பண்ணவே இல்லை. இதுக்கு மேலே தான் வாங்க போகிறேன். போன குவார்ட்டர் கம்பேர் பண்ணும் இந்த குவார்ட்டரில் வந்துட்டு ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் தானே பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அடுத்த குவார்ட்டர்லேயே வந்துட்டு கம்மியாக ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எனக்கு பிரச்சனை இல்லை, லாங் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற காரணத்துக்காக நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். எடுத்த உடனே என்கிட்ட இருக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அப்படி வாங்க போகிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு யாரையும் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான வீடியோ கிடையாது. நான் இந்த ஷேரை வந்து வாங்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.